இன்னைக்கெல்லாம் ஒருத்தி பாட்டு பாடிட்டா டிவியில. எங்க எப்படி பாட்டு? உள்ளம் உருகுதையா ஏசையான்ற மாதிரி அப்படியே அவரை பார்த்து உருகிடுறாங்க. என்னப்பா? அதிகாலை வேலை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை வேலை ஏழை வீட்டை தட்டி தான தர்மம் செய்தேன் ஐயா. அப்படி பாடுறா பேடியாளின் மக்கா. அப்படி அந்த ஜனம் ஆனந்த, அந்த ஏழைகள் ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தீனம் சந்தோஷப்பட வைத்தேன் ஐயா. அப்படி சொல்லு. உங்களுடைய கற்பனை கட்டணை கை கொண்டு அந்த ஜனத்தை சந்தோஷப்பட வைத்தேன் ஐயா. நன்றி ராஜா ஏசு ராஜா. அப்படியே அப்படியே உருவாளுப்பா. நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மை உள்ள நாளெல்லாம் அது அப்புறம் தான் அதிகாலை வேலை தட்டி தட்டி சாப்பாடு போட்டு வைத்தீரையா. பெட் காப்பி ஐயா. இப்ப முத பாட்டு என்ன வச்சு சொன்னேன்? ராஜா அதை சொல்லி முடியாது. அதாவது நான் ஏழைக்கு நன்மை செய்தேன் ஆண்டவரே, அதை எப்படி சொல்லி முடிவேன் ஆண்டவரே? நன்மை செய்வேன் என்றென்றும் என் ஜீவன் நாளெல்லாம் ஏழைகளுக்காக வாழ்ந்து சாவேன் ஆண்டவரேன்னு பாட்டு எழுதுறானா? பொறுக்குமாடா உனக்கு இத கேட்டா? அப்புறம் 100 பாட்டு இருக்குப்பா. இன்னும் அப்படியே அந்த உணர்ச்சிகரமான பாடல்களை யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா நல்ல. அதிகாலை வேலை ஏழையின் வீட்டை தட்டி என்னப்பா பலசரக்கு வாங்கி தந்தேன் ஐயா. அந்த ஏழை ஜனம் ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து நன்றி உனக்கு சொன்னார்கள் ஐயா.